இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த காலை வேளையில ரொம்ப நல்லவராயிருக்கிறார். அவர் அற்புதமான ஆண்டவர். இந்த நாள்லையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல போதனைகளை கேட்கும்படியாக நான் உங்க ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கும் கூட நாம் சத்தியத்திற்குள்ள போவோம். யோவான் 5வது அதிகாரம். யோவான் 5வது அதிகாரம் பாருங்க. எருசலேம்ல பெதஸ்தான்ற ஒரு குளம் இருந்துச்சு. எல்லாருக்கும் தெரியும் அந்த பெதஸ்தா குளம். அங்க வியாதியஸ்தர்கள் எல்லாம் அந்த இடத்துல கூடி இருப்பாங்களாம். அந்த இடத்துல என்ன நடக்கும்னா, ஒரு தேவதூதன் வந்து அந்த தண்ணீரை கலக்குவானாம். அப்படி தண்ணீரை கலக்கும் போது யார் முதல்ல குளத்துல இறங்குறாங்களோ அவங்களுக்கு அன்னைக்கு அற்புத சுகம் உண்டாயிருக்கும். பாருங்க, அந்த இடத்துல ஒரு 38 வருஷம் வியாதியஸ்தன் 38 வருஷமா அதே இடத்துல வியாதியா கிடக்குறான். பாருங்க, அந்த மனுஷனுக்கு கை கால் நடக்க முடியாது. அவன் உள்ள போய் இறங்கவும் முடியாது. கொண்டு போய் விடுறதுக்கும் யாரும் இல்லை. 38 வருஷம் அதே இடத்துல இருந்திருக்கான். அந்த மனுஷனை தேடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பெதஸ்தா குளத்துக்குள்ள வராரு. பாருங்க, வந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நம்ம இவ்வளோ நாள் படிச்சிருக்கிறோம். ஆனால் இதை எந்த ஆங்கிளில் பார்க்கணுன்னா, ரொம்ப வருஷ பிரச்சனைகள், தீராத பிரச்சனைகள், தீராத வியாதிகள், தீராத குடும்ப சண்டைகள், யாருமே உதவி செய்ய முடியாத நிலையில நீங்க இருக்கீங்க அப்படின்னா, அந்த இடத்துல இன்றைக்கு நீங்க இயேசு கிறிஸ்துவை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உங்ககிட்ட நேரா வந்து உங்களுக்கு உதவி செய்து உங்களை அந்த ஆபத்திலிருந்து தூக்கி எடுக்கிற தேவனா இருக்கிறார். அதனாலதான் அவர் பேர் ரட்சகர், அவர் பேர் மீட்பர். இப்படியெல்லாம் நம்ம சொல்றோம். பாருங்க, இந்த ரட்சகர் இன்றைக்கு உங்க வீட்டை தேடி வந்திருக்கிறார், உங்க உள்ளங்களை தேடி வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் ரொம்ப நல்லவர். பாருங்க, யோவான் 5வது அதிகாரம். யோவான் 5வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. 3 அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். தண்ணி எப்படா கலங்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்களாம். குருடர், சப்பானிகள், இன்னும் எல்லா வியாதிக்காரங்களும். 4வது வசனம் பாருங்க. ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். அந்த தூதன் இறங்கி தண்ணியை கலக்கும்போது யார் முதல்ல இறங்குறாங்களோ அவங்களுக்கு அன்னைக்கு சுகம் கிடைக்கும். பாருங்க, அந்த நேரம் இந்த 38 வருஷமா இருக்கிறானே இந்த மனுஷனுக்கு சுகமடையணும்னு ஆசை இருக்கா இல்லையா, யாராச்சும் கிட்ட கேட்டானா இல்லையா, ஒண்ணுமே தெரியல. அதே இடத்துல 38 வருஷம் எப்படிங்க இருக்க முடியும்? இன்றைக்கு அநேகருக்கு நம்ம இருக்கிற இடம் சரியா இல்லையா தெரியாது, நம்ம செய்யற வேலை சரியா இல்லையா தெரியாது. அதே இதை மிஷின் மாதிரி செஞ்சுட்டே இருப்பாங்க. அதே பழைய காரியங்களையே பேசிக்கிட்டே இருப்பாங்க. தங்களால் ஒன்றும் செய்ய முடியல அப்படின்னா அதுக்கு யாராவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பிரியமானவர்களே, நாம் இன்றைக்கு அப்படிப்பட்டவர்களா இல்லாதபடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம நம்புவோம். நம்பி நம்ம ஒரு ஸ்டெப் காலடி எடுத்து வைக்கும்போது, அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நேராய் வந்து உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். பாருங்க, இந்த அதிகாரத்தை படிக்கும்போது கர்த்தர் எனக்கு அதை தான் வெளிப்படுத்தினாரு. எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த மனுஷங்களும் உதவி செய்ய முடியாத நேரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேரா ஒரு மனிதனுக்காக அவர் தேடி வருகிற ஆண்டவராய் இருக்கிறார். பாருங்க, ஒரு பேய் பிடிச்ச மனுஷனை சுகப்படுத்துறதுக்காக கடல் கடந்து போனாரு. அப்படி அந்த கடலை கடக்கும் போது மகா பெரிய சூறாவளி காற்று, படகு மூழ்கி எல்லாரும் செத்து போற நிலைமை. அப்படி ஒரு சூறாவளி காற்று வந்த போதும் ஆண்டவர், ஏன் நீங்க பயப்பட்டீங்க, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிட்டு சீஷர்கள் அதட்டி மிகுந்த ஒரு அமைதல் உண்டாயிற்று. கடலை பார்த்து சொன்னார், இறையாதே, அமைதலாய் இருன்னாரு. கடல் உடனே அமைதியாச்சு. அதுக்கப்புறமா போய் அந்த மனுஷனை சுகப்படுத்தினாங்க. ஒரு மனிதனுக்காக அவர் கடல் கடந்து சென்றார். இன்றைக்கு நீங்க தனிப்பட்ட விதத்துல தனியா இருக்கலாம்,
உதவியற்றவர்களாக உங்களை தேடி அவர் வந்திருக்கிறார். உங்களுக்காக இந்த வார்த்தையை அனுப்பியிருக்கிறார். 5வது வசனம் பாருங்க, யோவான் 5:5. 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய், அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க, வெகு காலமாய், ரொம்ப வருஷங்களா, 38 வருஷமா வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்குறாரு, நீங்கள் சுகமடையணும்னு விரும்புகிறீங்களா? நீங்கள் இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை அடையணும்னு விரும்புகிறீங்களா? இந்த கடனிலிருந்து விடுதலை ஆகணும்னு விரும்புகிறீங்களா? என்ன பிரச்சனையில் மாட்டிக்கொண்டிருக்கீங்க? இதிலிருந்து வெளியே வரணும்னு உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்குறாரு. பாருங்க, நான் 38 வருஷமா ஒரு சபையில் இருந்தேன் பாருங்க, ஆவிக்குரிய சபைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். அந்த சபையில் மனம் திரும்பணும், ஞானஸ்தானம் எடுக்கணும், ஊழியம் பண்ணணும், எல்லாம் பண்ணோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாங்கள் கேள்விப்படவே இல்லை. பாவம் பண்ணக்கூடாது, பாவம் பண்ணக்கூடாது, 10 கட்டளைகள், இதை மட்டும்தான் படிச்சுக்கிட்டே இருந்தோம் பாருங்க. எந்த ரிட்ரீட் போனாலும் அந்த 10 கட்டளைகள் தான் பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எல்லாவற்றிற்கும் அவர் பலனை கொடுக்கிறவர்னு தெரியாது. நம்மளுக்குள்ளேயே பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் இருக்கிறாருங்கிற சத்தியம் தெரியாது பாருங்க. எந்த சத்தியமும் தெரியாது. அதனால எனக்கு பயம். 38 வருஷம், சரியா எனக்கு 38 வயசு, அந்த இடத்துல இருந்து வெளியே வரும்போது ஆவியானவர் தட்டி எழுப்பினாரு. இது இல்லை, நீ வெளியே வா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வெளியே கூப்பிட்டாரு பாருங்க. கூப்பிட்டு முதல்ல எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த வார்த்தை, கர்த்தர் நல்லவர். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆண்டவரை குறித்து நான் என்ன நினச்சி வச்சுருந்தேன்னா, அவர் நரகத்தில் போட்டுருவாரு, நான் பாவம் பண்ணால் என்னை நரகத்தில் போட்டுருவாரு, நரகம் நரகம் நரகம், எப்போ பார்த்தாலும் நரகத்தை பற்றியே தான் பாருங்கள். ஆண்டவர் வந்துடுவார், நைட் தூங்குறதுக்கு பயமாக இருக்கும், ஏன்னா ஆண்டவர் வந்து என்னை விட்டுட்டு போயிடுவார், இதே பயம்தான் பாருங்கள். 38 வருஷமாக நான் சொல்கிறேன், திருமணமாகி பிள்ளைகளை பெற்று எல்லாம் அவ்வளோ வயதாக 38 வருஷமாக அதே பயத்தில் இருந்தேன் பாருங்கள். அங்கேருந்து எத்தனையோ நாட்கள் கதறி அழுதுருக்கேன், கர்த்தாவே எனக்கு இந்த பயத்திலிருந்து விடுதலையே இல்லையான்னு. வெளியே வந்ததுக்கு அப்புறம்தான் முதல்ல நான் கற்றுக்கொண்ட பாடம் ஆவியானவரை குறித்து. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். தேவன் உங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார்ன்ற சத்தியத்தை கற்றுக்கொண்டோம் பாருங்க. பெதஸ்தா குளத்தில் கடந்த மாதிரி கடந்த ஆண்டவர் வெளியே எடுத்து அநேக சத்தியங்களை கற்றுக் கொடுத்தார் பாருங்க. இந்த மனுஷனுக்கு சுகமாகணுன்ற எண்ணமே இல்லை, 38 வருஷம் இருந்ததோ என்னமோ இங்கே எழுதப்படவும் இல்லை. ஆண்டவர் கேட்குறாரு, நீ சுகமடைய விரும்புறியா அப்படின்னு. அப்போ அதுக்கு அவன் ரீசன் சொல்கிறான் பாருங்க. 7வது வசனம், அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். அவனோட பேத்தட்டிக் கண்டிஷன் ஆண்டவர் பார்க்குறாரு. எழுந்து நடக்க முடியல, இவன் இறங்கி போகிறதுக்குள்ளே வேற யாரோ இறங்கி வந்துடுறாங்க. அதனால இவனுக்கு 38 வருஷம் சுகமே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான நிலையில் இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். 8வது வசனம், இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். இன்றைக்கு நீங்கள் இருக்கிற சூழ்நிலையிலிருந்து வெளியே வாங்க. உங்கள் படுக்கையை உதறிவிட்டு எழுந்து வாங்க. உங்கள் எல்லா கந்தல், எல்லா படுக்கையை தூக்கி வீசுங்க. தூக்கி வீசிட்டு, ஆண்டவரே நீர் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இயேசுவை விசுவாசித்தவர்களாய் உங்கள் சூழ்நிலையை விட்டு எழுந்து வாங்க. இன்று இந்த 38 வருஷ படுக்கையில் இருந்த மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்லி, எழுந்துரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னாரு. அன்னைக்கு அவனுக்கு ஒரு விசுவாசம் வந்தது பாருங்க. 9வது வசனம், உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு அற்புத சுகம் பாருங்க. எப்படி இருந்திருக்கும் 38 வருஷமா குளத்திலேயே கிடந்து சுகமாய் வீட்டுக்கு எழுந்து நடந்து போற அனுபவம் எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கு இதே ஆண்டவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அன்றைக்கு அவனுக்கு சுகத்தை கொடுத்த அந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்க மத்தியில் இருக்கிறார். உங்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படியாக, உங்க சூழ்நிலைகள்ல இருந்து உங்களை விடுதலையாக்கும்படியாக. பிரியமானவர்களே, அவர் ரொம்ப ரொம்ப நல்ல ஆண்டவர். என்னை விடுதலையாக்கின ஆண்டவர் உங்களையும் விடுதலையாக்க அவர் ஆவலாய் காத்து கொண்டு இருக்கிறார். ஒரே ஒரு காரியம் நம்மளை அர்ப்பணிக்கணும். ஆண்டவரே, நான் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறேன், நீர் நல்லவர் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் உடனடியாக ஏற்றுக்கொண்டேன் பாருங்க. கர்த்தர் நல்லவர், அவர் நரகத்தில் போடுகிற தேவன் அல்ல. நரகம் என்பது எனக்கு உருவாக்கப்படவில்லை, இதை நான் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டேன். மோட்சம்தான் எனக்கு.
அப்படிங்கிற சத்தியத்தை அறிய 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 ஆண்டவர் இன்னும் அநேக போதனைகளால் என்னை நிரப்பினார் பாருங்க. கர்த்தர் ரொம்ப நல்லவர் பிரியமானவர்களே. இன்றைக்கு இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, இந்த ஜீவாதிபதியை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாகவே உங்களுடைய சூழ்நிலைகளிலிருந்து நீங்கள் விடுதலையாகி சந்தோஷம் சமாதானத்தை அனுபவிப்பீர்கள். எல்லா பயங்களும் வியாதிகளும் கடன்களும் பிசாசு தொந்தரவு பண்ணுற எல்லா தொந்தரவுகள்ல இருந்தும் நீங்கள் விடுதலை ஆவீர்கள். என்னோட பிளேலிஸ்ட்டில் நீங்கள் எடுத்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா நிறைய டாபிக்ஸ் அதில் பேசியிருக்கேன். ஒவ்வொரு நாளும் ஒரு 4 சத்தியம் 5 சத்தியத்தை நீங்கள் கேளுங்க. அதில் சொல்லப்பட்டிருக்கிற வசனங்களை எடுத்து படிங்க. நிச்சயமாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். அடிமைத்தனம் என்பது உங்களுக்கு இல்லவே இல்லை இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.